எப்படி என்னுடைய பெயராகப்பட்டது பொன்னுருவி நாயகம். உன்னுடைய பேர் தான் பொன்னுருவி நாயகம். அப்படி உன்னுடைய பேர் பொன்னுருவி நாயகமாக இருந்தாலும் சரி, எப்படி எப்படி தாயே பிறந்தீங்க? என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு? சொல்லாம எப்படி கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சுபாங்கி மன்னன் சுபாங்கி சக்கரவர்த்திக்கு ஏக புதல்வியாகிய என்னுடைய பெயராகப்பட்டது பொன்னுருவி. சுபாங்கி சக்கரவர்த்திக்கு பிறந்த உன்னுடைய பேர் தான் பொன்னுருவி நாயகம். ஆமா. உங்க அம்மா யாரு? உங்க அம்மா ஏகத்தில் ஜனனமானங்கிற அம்மா யாரா? ஓ, உங்க அம்மா இல்லாத உங்க அப்பா ஒன்றுமே யாகத்துல பண்ணி விட்டாரு. அப்படி பிறந்திருந்தாலும் சரி, உன்னை எப்படி உன்னுடைய தந்தை வளர்த்தினாரு எப்படி தெரியுமா? எனது தந்தையாகப்பட்டவர் பிள்ளையில்லா காரணத்தினால் சிவனை கோரி தவம் செய்தாரா எனதப்பா. சிவனாகப்பட்டவர் மன இறங்கி மரமே தரலையா. ஓ, சிவபெருமான். ஆமா. சரி, எனது தந்தையாகப்பட்டவர் பிந்தி அரசால முந்தி மைந்தடலாக போய்
போய்விட்டது. ஆமா. அப்படி என்று சரி. இவ்வளவு பொன்பொருளை எல்லாம் சம்பாதித்து வைத்திருந்து எதற்கு ஆகுது? ஆமா. அப்படி என்று ஒரு பெரிய யாகம் செய்து சம்பாதித்த பொன்னை எல்லாம் யாகத்தில் போட்டு நாமளும் மாண்டு மடிந்து விடலாம். அப்படி என்று எனது தந்தையாகப்பட்டவர் ஒரு யாகம் செய்து யாகத்தில் போட்டாரா பொன்னை. அப்படி போட்டவுடனே அந்த பொன்னெல்லாம் உருவாகி நான் பெண்ணாக ஜனனமானா நானு. யாரு நீங்க? ஆமா. சரி. அப்படி பிறந்தது பொன்னெல்லாம் உருவாகி பெண்ணாக பிறந்த காரணத்தினால் எனக்கு பொன்னுரிமை நாயகம் என்று பெயர் வைத்து என் அப்பா என்னை எப்படி எல்லாம் வளர்த்தி வந்தார் தெரியுமா? எனது தந்தையாகப்பட்டவர் நாளொரு மேனிய பொழுது வண்ணமாத்தாரை வளர்த்து காக்கி பிராயம் கண்ணி 16 வயசுல பூ பூக்கும் பிராயம் பூவை 16 வயசுல 1000 நாவை படித்த ஆதிசேஷனாலும் வர்ணிக்க முடியாத கோடினா இருந்தனா. யாரு நீங்க? ஆமா. ஓஹோ, பருவ காலத்துல. ஆமா. சரி. எனது தந்தையாகப்பட்டவர் அம்மா பொன்னுரிமை நாயகம் பிண்டி அரசால முண்டி மைத்தல் வேண்டும். ஆமா. அதற்காக எந்த நாட்டு மன்னனுக்காவது உன்னை மனமுடித்த போகிறேன் என்று என் அப்பா சொன்னார். சரி. விருப்பம் எல்லாமான்னு கேட்டார். ஓ, உன்னுடைய விருப்பம் யார கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்? ஆமா. அப்படின்னு கேட்டாரு. ஆமா. சரி. நான் சொன்னேன். எப்படி? தந்தையே, உலக 56 தேச ராஜ மன்னர்களுக்கு மனவோலை அனுப்பி வை. ஓ, மன ஓலை. ஆமா. சரி. அப்படி உலக 56 தேச ராஜ மன்னர்களும் சுயவர பந்தலில் வந்து அமர்ந்திருக்கட்டும். யாரை நீட்டி இல்லவரை மனமடித்து வருகிறேன். சரி. அப்படி என்று சொன்னால அண்ணவனுக்கே மனமடித்து வையப்பா. அப்படி என்று நான் சொன்னேன். சரி. சொன்ன உடனே உலக 56 தேசத்திற்கு மனபோல அனுப்பி வைத்தார் அம்மா அப்பா. உங்க அப்பா? ஆமா. உலக 56 தேசத்துக்கு மனவோல. ஆமா. அப்படி உன்னை யாரு தமா திருமணம் செஞ்சாலு? கண்ணம்மா. என்னம்மா? என்ன யாரு மாலையிட்டார் தெரியுமா? வேறுபட்ட மாமியார்.
நான் அம்மா. சொத்து இருக்குது, சுகம் இருக்குது. ஆமா, என்ன இல்லைன்னு பொம்பை சொன்ன? இருக்கிறது, பொட்டு இருக்கிறது. ஆனா ஒரு புருஷன் இல்ல பாதி நான் அம்மா. ஏமா கழுத்து நிறைய தாலி போட்டுக்கிட்டு வந்திருக்கிற? ஆமா. என்னாச்சு உன் புருஷன்? என்னாச்சு, வெளிநாடு போயிட்டாரா? கண்ணம்மா, என்னை யாரு மாலையிட்டான்னு தெரியுமா? மாலை இட்டானா? ஆமா. 56 தேச மன்னர் தானே யாரையோ ஒருத்தர் மாலை இட்டிருப்பாங்க.